இதுதான் அப்ப டிஎம்கேவோட பிளான். எஸ், இதுதான் டிஎம்கேவோட பிளான். இதுதான் டிஎம்கேவோட பிளான். கலவரத்தை தூண்டுன்னு யார் உள்ள வந்தாலும் இங்க நடக்காது, நடக்கவே நடக்காது. பிழைப்புக்காகவும் ஒட்டுண்ணி வாழ்க்கைக்காகவும் வேணா இங்க வரலாம். இங்க வந்து கலவரத்தை தூண்டுன்னு என்ன நினைச்சாலும் இங்க இருக்க மக்கள் மனநிலையில சகோதரத்துவம் ஊறி இருக்கு. இங்க இருக்க மக்கள் மனநிலையில மத வெறி இல்லை. புரியுதா? உங்க ஆரியத்துக்குள்ள இருக்குல்ல, தான் வீடு வீடா போய் வந்து கடப்பாறையும் அருவாயும் கொடுத்து அங்க போய் உங்க வடக்கன்ஸ் எல்லாம் பண்றாங்களே, உங்க வடக்கன்ஸ் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்காது. புரியுதா? அந்த பரிசு கொடுக்குற பணம் எல்லாம் என்ன பீரோல இருந்தா எடுத்தாங்க? ஸ்டாலின் சாரோட பீரோல இருந்தா எடுத்தாங்க? வரி தொகை தானே, எல்லாமே தமிழ்நாடு டாக்ஸ் தானே, ஃப்ரீல குடிக்கீங்க. பிச்சை வரித்தொகை தான், வரித்தொகைகள் தான் கொடுக்குறோம், வரித்தொகைகள் தான் மக்களை படிக்க வைக்கிறோம், வரித்தொகைகளை தான் படிக்க வைக்கிறோம். என்னப்பா மக்கள் ஸ்டாலினோட பீரோல இருந்தா எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு நாங்கள் பில்டப் பண்ணலையே. என் சொந்த காசுல இருந்தா எடுத்து ஸ்டாலின் அப்படி சொல்லவே இல்லையே, சொல்லலையே. எங்க சொன்னார்? ஸ்டாலின் வந்து என்னோட பீரோல இருந்து என்னோட சொந்த பணத்தை எடுத்து மக்களுக்காக தியானம் செய்கிறேன், என்னை எல்லாரும் பாராட்டுங்கள் அப்படின்னு சொன்னாரா? சொல்லலையே. வி ஹாவ் ஸ்டோரி அப்படி சொல்லிங்க, இங்க எழுதிங்க, வி ஹாவ் ஸ்டோரி. ஆமா ஆமா, தீபாவளி வந்து வடக்கர்கள் வந்து கொண்டு வந்த பண்டிகையா, கிறிஸ்துமஸும் ரம்ஜானும் வந்து தமிழகத்திலே முளைத்த பண்டிகையா, என்னெல்லாம் முட்டு கொடுக்குறாங்க.